அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே டீச்சர் பாடத்தை நடத்தும் பொழுது லெக்சர் மெத்தடில் மட்டும் நடத்தாமல் அவங்க பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பாடத்தை நடத்தும் பொழுது மாணவர்களுடைய கவனமும் கற்றலும் அதிகரிக்கும். கற்பித்தல் துணை கருவிகளை வச்சு அவங்க பாடத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது மாணவர்களுடைய கவனமும் கற்றலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கற்பித்தல் துணை கருவிகள் எந்தெந்த மாதிரியான கற்பித்தல் துணை கருவிகளை கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணலாம், இந்த கற்பித்தல் துணை கருவிகளை எப்படி தயாரிப்பது, தயாரித்து வந்த கற்பித்தல் துணை கருவிகளை எந்த இடத்துல பயன்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான கற்பித்தல் துணை கருவிகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிக்சர்ஸ், போஸ்டர், சார்ட், ஃப்ளாஷ் கார்டு, மேப்ஸ், கிராஃப்ஸ், கார்ட்டூன், டைம் லைன், ரொட்டேட்டிங் டிஸ்க், மேட்சிங் போர்டு, ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல், ஃப்ளானல் போர்டு, ஃப்ளானல் கார்டு, ஸ்பெசிமென்ஸ், பப்பட்ஸ், ஹேங்கிங் கார்ட்ஸ், ட்ரீ மேப், ஃப்ளிப் சார்ட்ஸ். பழைய முறைகள்னு பார்த்தா ஓஹெச்பி ஷீட், ஸ்லைடு, இதையும் நம்ம கற்பித்தல் துணை கருவிகளாக ஆசிரியர்கள் வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது நம்ம பயன்படுத்தலாம். இப்போ சொன்ன இந்த டீச்சிங் எய்ட்ஸை மோட்டிவேஷனில் பயன்படுத்தலாம், ப்ரெசன்டேஷனில் பயன்படுத்தலாம், அல்லது ரீகேப்சுலேஷனில் நம்ம பயன்படுத்தலாம். இது ஆசிரியர் வகுப்பறையில் உள்ள மாணவர்களுடைய உளவியல் சார்ந்தது. இந்த கற்பித்தல் துணை கருவிகளை அவங்க பயன்படுத்தலாம். இந்த கற்பித்தல் துணை கருவிகளில் ஒவ்வொன்றதை பற்றியும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.